நடுவர்களோட செயலால இனியா பயங்கரமா மேடையில கதறி அழுதுருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமப நிகழ்ச்சியில 5வது ஃபைனலிஸ்ட்டா யாரு செலக்ட் ஆக போறா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யத்தோட தான் இந்த ஒரு வார ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. அண்ட் எல்லாருமே வந்து நெறைய பேர் எதிர்பார்த்திருந்தாங்க. ஒரு சிலர் பவித்ரா, ஒரு சிலர் இனியா அண்ட் ஒரு சிலர் ஷிவானி வருவாங்க அப்படிங்கிற மாரி எதிர்பார்த்திருந்தாங்க. அண்ட் எல்லாருக்குமே அதிகமா எதிர்பார்த்திருந்தது பவித்ராவ அப்படின்னு தான் சொல்லணும். பட் அன்பார்ச்சுனேட்லி ஷிவானி அவர்கள் இந்த வாரம் டிக்கெட் டூ ஃபினாலேவ வின் பண்ணி 5வது ஃபைனலிஸ்ட்டா உள்ள நுழைஞ்சிருந்தாங்க. அண்ட் அது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் இனியா அவர்கள் இந்த ஒரு காம்படிஷனுக்கு வந்து பாடும்போது ரொம்பவே நல்லபடியா பாடியிருக்காங்க. ஆனா டிக்கெட் டூ ஃபினாலேவோட ஃபைனல் வீக் இந்த வாரம் தான் வந்து ஃபைனல் யார் போக போறா அப்படிங்கிற தெரியக்கூடிய வீக். இந்த வாரத்தில வந்து இந்த மாதிரியான சுமாரான பாடல் வந்து அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இல்ல அப்படிங்கிற மாரி தான் ஜட்ஜஸ் வந்து யோசிச்சிருக்காங்க. அண்ட் அத தான் அவங்க கமெண்ட்ஸாவும் சொல்லியிருக்காங்க. குறிப்பா நடுவர் கார்த்திக் அவர்கள் இருக்கார் இல்லையா? அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இனியா அவர்கள பார்த்து இந்த மாரி வந்து இந்த ரவுண்டுக்கான பாடலா இது இல்ல. நீங்க வந்து உங்களோட ஸ்டாண்டர்ட செக் பண்றதுக்கோ, அப்படின்லாம் உங்களுக்கு இது வருமான்னு செக் பண்றதற்கான ரவுண்ட் இது கிடையாது. உங்களோட ஃபுல் பொட்டன்ஷியல நீங்க காட்டியிருக்கணும் அப்படிங்கிற மாரி, அவர் தரப்புல இருந்து அந்த பாடலுக்கான தன்னோட கமெண்ட்ஸ அவரு ஷேர் பண்ணியிருந்தாரு. பட் இந்த ஒரு கமெண்ட்ட கேட்டதுக்கப்புறம் இனியா அவர்கள் ரொம்ப உடைஞ்சு போயிட்டாங்க. ஏன்னா இந்த சீசன்ல எப்படியாவது ஃபைனல்ஸ் போகணும், வின் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப முனைப்போட அவங்க பாடுபட்டுட்டு இருந்தாங்க. அது எதுவுமே இப்ப இல்ல. நம்ம ஃபைனல்ஸ் போகல அப்படின்னு ஜட்ஜஸோட அந்த ஒரு கமெண்ட்ஸ் கேட்டோனே அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனாலேயே ரொம்ப எமோஷனல் ஆகி அழுக தொடங்கியிருக்காங்க. இத பார்த்து மத்த ஜட்ஜஸும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் கார்த்திக் சாரே நேரா போயிட்டு, "நீங்க இன்னைக்கு செலக்ட் ஆகலன்னு தான் சொன்னேன். உங்களுக்கு நல்லா பாட வராதுன்னு நான் சொல்லல. ஐ அம் ஷூர் நீங்க கண்டிப்பா தமிழ் சினிமால மிகப்பெரிய ஒரு சிங்கரா வருவீங்க." அப்படிங்கிற மாரி அவங்கள அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் இனியா அவர்கள் ரொம்பவே காம் டவுன் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு விஷயம் தான் இப்ப சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அண்ட் இதெல்லாம் தாண்டி எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம். பவித்ரா அவர்கள் செலக்ட் ஆகாம போனது தான். நீங்க இந்த ஒரு விஷயத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் சோசியல் மீடியா ஃபுல்லாவே பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்க ஒரு கேள்வி என்ன அப்டின்னா, அடுத்து சூப்பர் ஸ்டாரோட 173வது படத்த யார் இயக்கப் போறா? அப்டிங்கிறது தான். கமலஹாசன் அவர்களோட தயாரிப்புல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட நடிப்புல சுந்தர் சி அவர்கள் மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறதாக இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு சுந்தர் சி அவர்கள் அந்த ஒரு ப்ராஜெக்ட்லேருந்து நான் விலகியிருக்கேன் அப்டிங்கிற மாரி அனௌன்ஸ்மென்ட் வெளியிட்டிருக்காரு. அத தொடர்ந்து அந்த படத்தோட அடுத்த டைரக்டர் யாரு? ஏன்னா லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் பேசப்பட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி அவரு ரஜினி சாரையும் சரி, கமல் சாரையும் சரி சோசியல் மீடியால ஃபாலோ பண்றத நிறுத்தியிருக்காரு. இப்போதைக்கு சொல்லப்பட்டுட்டு இருக்க பேர் என்ன அப்படின்னா, கார்த்திக் சுப்புராஜ் அவர்கள் தான் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே ரஜினி சார வச்சு பேட்ட அப்படிங்கிற சூப்பர் ஹிட் படத்த குடுத்திருந்தாரு. அண்ட் அந்த படத்த தொடர்ந்து ரஜினி சார்ட்ட ஒரு சில கதைகள் சொல்ல அவரு ட்ரை பண்ணியிருக்காரு. ஒண்ணும் கனெக்ட் ஆகல. கண்டிப்பா இந்த படம் அதுவாக இருக்கும் அப்படிங்கிற மாரி எதிர்பார்க்கப்பட்டுட்டு இருக்கு. ஆனா அதே நேரம் ஒரு 10 டேஸ் பிஃபோர் தான் அவரு புதிய படம் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. அதனால அவரும் பண்ணுவாரா அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கு. ஒருவேளை நெல்சன் தான் இந்த ஒரு படத்த இயக்க போறாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் மறுபடியும் சோசியல் மீடியால போகுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? யார் இயக்குனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.